இன்றைக்கி ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சத்தான ஒரு சாப்பாடு, அது ஒன் பாட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன காய்கறி வேணாலும் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கலாம். நான் கேரட்டு, பீன்ஸு, ஒரே ஒரு கோவக்காய் மிச்சம் இருந்துச்சு, அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி. அது தவிர நமக்கு தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எதை வச்சு நம்ம எந்த அரிசியை வச்சு நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா, மட்டை அரிசி, அதாவது கேரளா அரிசியை வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஏன் இதை கேரளா அரிசியை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அது வெயிட் லாஸ் பண்ணவும் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. அது தவிர சர்க்கரை, ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மேலும் இதில் மெக்னீஷியம் சத்துக்கள் ஜாஸ்தியாக இருக்குது. எதனால் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் அப்படின்னா, அது பட்டை தீட்டப்படுறதில்ல, அதாவது பாலிஷ் செய்கிறதில்ல. அதனால் எல்லா விதமான நியூட்ரிஷன்ஸும் அதுக்குள்ளேயே இருக்குது. அது தவிர நம்ம இதில் தேங்காய் பால் ஊற்றி நம்ம செய்ய போகிறோம். தேங்காய் பால் செய்ய முடியல அப்படின்னா தேங்காயை அரைச்சி ஊற்றி கூட நம்ம செய்யலாம். இது மசாலா பொருட்களுக்கு பதிலாக நம்ம கரம் மசாலாவையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதெல்லாமே போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ குக்கரில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிருக்கோங்க. நெய் வேணும்னா கூட நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ கட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் இதில் போட்டு நம்ம வதக்கிக்க போகிறோம். ஸ்டெப்பாக வெங்காயமும் தக்காளியும் தாங்க நம்ம வதக்கிக்க போகிறோம். இது வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம மிச்சம் இருக்கிற காய்கறி எல்லாம் போட்டு தரக்கிக்க போகிறோம். காயெல்லாம் வேகிறப்ப தேவையான அளவு உப்பையும் நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போ இந்த மட்டை அரிசியும் நம்ம சேர்த்துட்ருக்கோங்க. இப்போ இதோட மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கோங்க. இதையும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சிருக்கிறதையும் இதில் ஊற்றிக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர், அது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதனால் அந்த 2 டம்ளர் தண்ணியை நான் ஊற்றிருக்கேன். கடைசியாக கொத்தமல்லி, புதினாவை போட்டு அதையும் நல்லா கலந்துட்டு மூடி போட்டுடுவோம். 5 விசில் வந்த பிறகு நம்ம இறக்கி வச்சுருவோம். நம்ம மட்டை அரிசி வெஜிடபிள் பிரியாணி அல்லது மசாலா ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. ஒன் பாட் ரெசிபி. இப்போ நம்ம சூடாக சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு அப்படி சப்போஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய்யை கூட ஊற்றி கலக்கிக்கலாம். ஆனால் அது தேவை இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம தேங்காவை அரைச்சி ஊற்றிருக்கோம். அதனால் அதெல்லாம் தேவைப்படாது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஸ்ரீவித்யா. நன்றி, வணக்கம்.